ஆன்மீகக் கடல் முறைப்படி நீந்துவோர் கரை சேர்வார். ரமண மகரிஷி போதனைகள். எல்லா உயிரினங்களும் எப்போதும் மகிழ்ச்சியை விரும்புகின்றன, துக்கத்தின் சாயல் இல்லாத மகிழ்ச்சியை விரும்புகின்றன. அதே நேரத்தில் எல்லோரும் தன்னை மிகவும் நேசிக்கிறார்கள். அன்புக்கு காரணம் மகிழ்ச்சி மட்டுமே. எனவே அந்த மகிழ்ச்சி ஒருவரிடம் இருக்க வேண்டும். மேலும் மனம் இல்லாத போது அந்த மகிழ்ச்சியை தினமும் அனைவரும் உறக்கத்தில் அனுபவிக்கின்றனர். அந்த இயற்கையான மகிழ்ச்சியை அடைய ஒருவன் தன்னை அறிய வேண்டும். அதற்கு சுய விசாரணை, நான் யார், முக்கிய வழிமுறையாகும். இருப்பு அல்லது உணர்வு மட்டுமே உண்மை. உணர்வு கூட்டல் விழிப்பதை நாம் விழிப்பு என்கிறோம். உணர்வு கூட்டல் தூக்கத்தை தூக்கம் என்கிறோம். உணர்வு கூட்டல் கனவு கனவு என்கிறோம். உணர்வு என்பது அனைத்து படங்களும் வந்து செல்லும் திரை. திரை உண்மையானது, படங்கள் அது வெறும் நிழல்கள். மனம் என்பது சுயத்தில் உள்ளார்ந்த ஒரு அற்புதமான சக்தி. இந்த உடம்பில் நான் என்று எழுவது மனம். மூளை மற்றும் புலன்கள் மூலம் நுட்பமான மனம் வெளிப்படும் போது மொத்த பெயர்கள் மற்றும் வடிவங்கள் அறியப்படுகின்றன. அது இதயத்தில் இருக்கும் போது பெயர்கள் மற்றும் வடிவங்கள் மறைந்துவிடும். மனம் இதயத்தில் இருந்தால் எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் நான் அல்லது அகங்காரம் போய்விடும். மேலும் உண்மையான நித்தியமான நான் மட்டுமே பிரகாசிக்கும். ஈகோவின் சுவடு சிறிதும் இல்லாத இடத்தில் சுயம் இருக்கிறது. நான் யார் விசாரணை. எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் எண்ணமே. நான் யார் என்ற சுயவிசாரணையால் தான் மனம் ஒன்றிப்போகும். நான் யார் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும். மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன? ஒவ்வொரு எண்ணம் எழும்போதும் உஷாராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும். பதில் எனக்கு என்று இருக்கும். விசாரித்தால் நான் யார். மனம் அதன் மூலத்திற்கு திரும்பும், அல்லது அது எங்கிருந்து வந்தது. எழுந்த எண்ணமும் மூழ்கும். இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும்போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கிறது. சரணாகதி அடைய 2 வழிகள் உள்ளன. ஒன்று நான் என்பதன் மூலத்தை ஆராய்ந்து அந்த மூலத்தில் இணைவது. மற்றொன்று நான் நானே உதவியற்றவன், கடவுள் ஒருவரே எல்லாவற்றிலும் வல்லவர், என்னை முழுவதுமாக அவர் மீது வீசுவதைத் தவிர எனக்கு வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று உணர்கிறேன். இதனால் கடவுள் மட்டுமே இருக்கிறார், ஈகோவை எண்ணி பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை படிப்படியாக வளர்கிறது. 2 முறைகளும் ஒரே இலக்கை நோக்கிச் செல்கின்றன. முழுமையான சரணாகதி என்பது ஞானம் அல்லது விடுதலைக்கான மற்றொரு பெயர். கனவு குறுகியது, விழித்திருப்பது நீண்டது என்பதை தவிர கனவுக்கும் விழிப்பு நிலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டுமே மனதின் விளைவு. நமது உண்மையான நிலை துரியா எனப்படும் விழிப்பு, கனவு மற்றும் தூக்க நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. குரு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் குரு எப்போதும் மனித உருவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. முதலில் ஒரு நபர் தன்னை தாழ்ந்தவர் என்றும் தன்னையும் உலக விதியையும் கட்டுப்படுத்தி அவரை வணங்கும் அல்லது பக்தி செய்யும் உயர்ந்த, அனைத்தையும் அறிந்த சக்தி வாய்ந்த கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து ஞானம் பெற தகுதியானவராக மாறும்போது அவர் வழிபட்ட அதே கடவுள் குருவாக வந்து அவரை வழிநடத்துகிறார். அந்த குரு அவனிடம் கடவுள் உனக்குள்ளேயே இருக்கிறார் என்று சொல்லத்தான் வருகிறார். உள்ளே மூழ்கி உணருங்கள். கடவுள், குரு மற்றும் சுயமும் ஒன்றே. மீண்டும் நல்லதொரு போதனையுடன் சந்திக்கிறோம். வணக்கம்.